திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், இந்த சமூகத்தில் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மனிதர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் என்பது ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு மனிதர் அவர் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு அவர் ஏதேதோ முறைகள் இன்றைக்கி கையாளுறாரு. அந்த முறைகளை விதைத்து அதில் லாபம் பெறும் முதலாளிகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க உலகத்தில். அப்போது சாமானியமான ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில் விழுந்ததுக்கப்புறம் அவரை மேலே கொண்டு வரத்துக்கு பல முறைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. பல முறைகள் இன்றைக்கி இருக்குது உலகத்தில். அப்போ அந்த முறைகள் ஒவ்வொன்றையும் அவர் பின்பற்றி அதிலிருந்து இந்த பிரச்சனைக்கு விடை தேடுறாரு. அப்போ இதில் நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கி உலகத்தில் இந்த ஆசிய நாடுகளில் இருக்கிற மந்திரம், அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பல வழிமுறைகளை தேடுறாங்க. அதிலேருந்து விடுதலை பெற, அதிலேருந்து விலகி கொள்ள. அப்போ இப்படியாக தேடும்போது மந்திரவாதிகளை இன்றைக்கி இருக்கிறாங்க. மந்திரங்களை ஜெபித்து அதில் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட மந்திர தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாகங்களை நடத்துகிறாங்க. வீட்டில் கொண்டாந்து வச்சு யாகங்களை நடத்தி அதிலேருந்து வீட்டில் உள்ள தோஷம் விலகணும், வீட்டில் உள்ள தோஷம் நீங்கி நிம்மதியாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறதுக்கு இதை செஞ்சால் சரி, அந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தைகளை செய்கிறாங்க இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் எந்திரங்களை போடுறாங்க. அதை ஜெயிச்சு மந்திரத்தால் ஜெயிச்சு அதை கழுத்தில் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு எங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு இங்கே இதில் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியும் செய்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது எல்லா மனிதர்களையும் பார்க்கும்போது ஏதோ ஒன்றை கடைப்பிடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு சாமியாரை தேடி போய்கிட்டு இருக்கார். அந்த சாமியார்கிட்ட தான் விடை இருக்குது. அவர்கிட்ட போனால் அவர் மந்திரிச்சு கொடுக்குற விபூதியை போட்டு அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிறது, அதை செஞ்சால் சரி அப்படின்னு சொல்லி அவர் பின்னுக்கு போகிற கூட்டம் ஒன்று இன்றைக்கி இருக்குது. அதே போல் மெடிடேஷன் செஞ்சு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் சமத்த தியானத்தில் மூழ்கி இருந்தால் பிரச்சனையெல்லாம் இருந்து விடுபட முடியும் அப்படின்ற கூட்டம் ஒன்றும் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை அதிகம்ன்றதுனால நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போனால் அங்கே உங்களை
அதை விட பிரச்சனைகள் வந்து தாக்குது. என்னென்னா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை படி வாங்கி கொடுத்தாலும் அதுவும் பத்தாது. அவர்களுக்கு தேவையான கணக்கையும் அங்கே கொடுக்கணும். அவர்கள் சொல்லும் அவருடைய டாக்கெட்டையும் நாங்கள் அங்கே கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த மாதிரி மனிதன் நிறைய பிரச்சனைகளில் இன்றைக்கி முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதிலேருந்து விடுபட முடியாமல் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து மன உளைச்சலில் வேதனையில் தான் இன்றைக்கி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு துஷ்டி, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் கையாளுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் பல முறைகள் இன்றைக்கி கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. பார்க்க போனால் பைத்தியக்காரர்கள் போலவும் தெரியுது நிறைய பேர்த்த பார்க்க போனால். ஏன்னா அந்தளவுக்கு துஷ்டிகள், அந்தளவுக்கு மூடத்தனத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாமே. நிறைய பேர் இந்த மாதிரி ஆசியாவில் தான் இது அதிகமாக இருக்குது. அப்போது இதில் எல்லாருமே இந்த இடத்துல என்னத்தை தேடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, மன நிம்மதியையும் ஆறுதலையும் அந்த மன உளைச்சலிலிருந்து வேதனையிலிருந்து விடுபட்டு மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத்தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எல்லாருமே அதை தான் தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது எங்கேயுமே இவர்களுக்கு யாருக்குமே நிரந்தரமாக கிடைக்கல. பணமும் வேஸ்ட் ஆகுது, தன்னுடைய காலமும் வேஸ்ட் ஆகுது. பணமும் வேஸ்ட் ஆகி காலமும் வேஸ்ட் ஆகி மன உளைச்சலிலிருந்து மீள முடியாமல், வேதனையிலிருந்து மீள முடியாமல், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வைக்க முடியலை, அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியலை, தாய் தகப்பனை கவனிக்க முடியலை. இந்த மாதிரி குடும்பத்தில் பல சிக்கல்கள், பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து இந்த சமூகம் இன்றைக்கி ரொம்ப இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு பிரச்சனைகளில் வாடி வதங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த பிரச்சனைகளுக்கு எங்கேயுமே விடை கிடைக்கல அப்படின்றது. அப்போ இதிலேருந்து எங்கேயுமே விடை இல்லாதனால தான் அவர்கள் எல்லாருமே ஒவ்வொன்றையும் பிடிச்சு கொண்டு ஒவ்வொன்றுக்கும் அகப்பட்டு அந்த தூண்டியில் மாட்டிக்கொண்ட மீனை போல தவிக்கிறார்கள். அப்போ இந்த தவிப்பிலிருந்து மேலத்தான் இந்த புத்தோத்பாதோ தமிழ் சத்திய தர்ம போதனைகள் இன்றைக்கு உங்களுக்கு விவரிக்கப்படுகிறது. நீங்கள் இதை கேட்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெறும் வழி இங்கே இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. அந்த தூண்டியில் மாட்டிக்கொண்ட மீனை போல் மாட்டிக்காமல் நீங்கள் அந்த தூண்டியிலிருந்து மீண்டு மன நிம்மதியாகவும், மன அழுத்தத்திலிருந்து மன நிம்மதியாகவும், வேதனையிலிருந்து மீண்டு சாந்தமான இனிமையான சுவையோடும் உங்களுக்கு வாழ்வதற்கு இந்த போதனைகள் அத்தனையும் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த போதனைகளிலிருந்து உங்களுக்கு மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை வகுக்கிறது. அப்போது உங்களுடைய பணம் வேஸ்ட் ஆகாது, உங்களுடைய காலம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எதையுமே விட்டுட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ₹1 கூட யாருக்குமே செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அனாவசியமான செலவு பண்ணும் எல்லா ரூபாய்களும் மீதமாகும். அப்போ நீங்கள் எளிமையான தன்மைக்கு வர்றீங்க. இந்த சத்திய தர்ம போதனையை கேட்டு இது புரிந்து உணர்ந்து நடைமுறையில் கையாளும் போது நீங்கள் எளிமையான வாழ்க்கைக்குள்ளே வரீங்க. எளிமையான வாழ்க்கைக்குள்ளே ஆடம்பரம் இல்லை, அமைதி இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் இல்லை. இங்கே அந்த அமைதிக்குள்ளே, அந்த எளிமைக்குள்ளே சாந்தமான இனிமையான சுவை இருக்கிறது. அப்போ அங்கே தடுமாற்றம் இல்லை, மன அமைதி இருக்கிறது, மன ஆனந்தம் இருக்கிறது. அப்போது நீங்கள் செலவு பண்ணுற அனாவசியமான எந்த ஒரு செலவுமே உங்களிடமிருந்து நடக்காது. எல்லா அனாவசியமான செயல்களுமே இடைநிறுத்தப்படும். எல்லாமே நின்றபோது அங்கே பிரச்சனைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி போகிறது. அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டபோது எல்லாமே சுக்குநூறாகி போனதற்கு பிறகு நீங்கள் சாந்தமான இனிமையான சுவையில் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். மன ஆறுதல் அங்கே இருக்கிறது. அந்த போராட்டம் இல்லை,
மன உளைச்சல் இல்லை, அமைதி, ஆனந்தம், பேரின்பம் இங்கே இருக்கிறது. அப்போ இது இந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த படிக்க சமுப்பாதை என்கிற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன கூறியிருக்கிறார், என்ன அந்த தத்துவம், என்ன இந்த மனம் உருவான விதம், என்ன ஆன்மா உருவான விதம் என்று நாங்கள் தர்ம போதனையில் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது தெரிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ள நாங்கள் விமர்சித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் என்ன கூறப்படுகிறது, இது என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்றத விமர்சித்து நாங்கள் பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இந்த தர்ம போதனையில் கூறப்படும் விஷயத்துக்கு நாங்கள் எங்களுடைய கவனம் இருக்கணும். அந்த கவனத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் யோசிக்கணும். கவனித்து யோசித்து அதன் வழியாக நாங்கள் செயல்பட்டும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் ஒருங்கிணைத்து வர வேண்டும், நாங்கள் இணையணும் இந்த சிஸ்டத்தோடு. அப்போது இங்கே கூறப்படும் இந்த சிஸ்டத்துக்குள் நாங்கள் வரும்போது, அப்போது இந்த சிஸ்டத்துக்குள் ஒருவர் இல்லை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவத்தின்படி, அப்போது ஏதும் இல்லாத போது, ஒன்றும் இல்லாத போது, அப்போது நானும் இல்லை. ஏதும் இல்லாத போது நானும் இல்லை. அப்போ நான் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை என்றால் அப்போ இங்கே இருப்பது அமைதியும் இந்த எளிமையும் தான். அப்போது அங்கே ஆடம்பரம் இல்லை, அமைதி. ஆடம்பரம் இல்லை, அப்போ ஈகோ இல்லை, அப்போ போட்டி, பொறாமை, பழிவாங்கல், களவு, திருக்சு, பொய், வஞ்சகம், கப்பட்டித்தனம் எல்லாமே அழிந்து போகிறது. ஆணவம், அகங்காரம் எல்லாமே அழிந்து போகிறது. அப்போ இது எல்லாமே அழிந்து போனதுக்கப்புறம் அந்த மரம் போல், இந்த செடி போல், இந்த காய் போல், இந்த பூவை போல், இந்த கல்லை போல் அந்த சுபாவத்தோடு இணைந்த தன்மை, சுபாவ தர்மமும் அப்போ இவரும் இங்கே இரண்டு கிடையாது. அப்போது இந்த தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மழை பெய்தாலும் ஒன்று தான், வெயில் அடித்தாலும் ஒன்று தான், காற்று வீசினாலும் ஒன்று தான், குளிராக இருந்தாலும் ஒன்று தான், உஷ்ணமாக இருந்தாலும் ஒன்று தான், எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் அவர் சமநிலையை கொடுத்து அந்த இடத்தில் அவர் இல்லாமல் அந்த நிலைக்குள் அவர் இருக்கிறார். அந்த நிலையில் அவர் அந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்த போது வெயில் அடித்தால் வெயில் ஆகிறார், மழை பெய்தால் மழையாகிறார், காற்று வீசினால் காற்றாகிறார். எல்லாமே சுபாவ தர்மம் தான். அப்போது சுபாவ தர்மம் வேறு, நான் வேறு என்று இங்கே இருவர் கிடையாது. அப்போ இருவர் இல்லாத ஒரு நிலைக்கு வருகிறார். அதுதான் புத்த நிலை. புத்த சுபாவம் என்பது இந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்த போது தான் இங்கே புத்த சுபாவத்துக்குள் அவர் வெளித்து கொள்ளுகிறார். அப்போ இந்த சத்திய தர்மமானது உங்களுடைய மன நிம்மதியை தருகிறது, உங்களுக்கு மன ஆறுதலை தருகிறது, உங்களுக்கு இன்பத்தை தருகிறது, மன மகிழ்ச்சியை தருகிறது. அப்போது நீங்கள் வேதனையில் வாடி வதங்கி கொண்டிருந்தீங்க, துன்பத்தில் மூழ்கி கிடந்தீங்க, மன உளைச்சலில் மூழ்கி இருந்தீங்க, இந்த தீயில் தான் வெந்து கொண்டு இருந்தீங்க. அப்போ இந்த தீ அழிந்ததன் பிறகு அந்த உளைச்சல் இங்கே அழிந்து போகிறது. அப்போது தீ அழிந்து உளைச்சலிலிருந்து மீண்டு மன அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு மாபெரும் துணையாக இருக்கிறது இந்த புத்தோத்பாத தமிழ் சத்திய தர்மம் என்பது. அப்போது இதை நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பசிக்கோ, ஓப்பன் ஆயிக்கோ, வாருங்கள், வந்து பாருங்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் சத்திய தர்மத்தை கேட்பதற்கு. அப்போ அழைப்பை ஏற்று அழைப்புக்குள் நீங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது அங்கே நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை பின்பற்றி இந்த சிஸ்டத்துக்கு இங்கே போதிக்கப்படும் இந்த போதனைக்குள் நீங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்குள் இதை புரிந்து உணர்ந்து இந்த உணர்வுக்குள் உங்களால் விழித்து கொள்ள முடியுமாகிறதால் அப்போ உலகை வெல்வீங்க, நீங்கள் மரணத்தை வெல்வீங்க, சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பீங்க. அந்த தூண்டியில் மாட்டிக்கொள்ளாத மீனை போல உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அப்போ தூண்டியில் மாட்டிக்கொண்ட மீனுக்கு சுதந்திரம் இல்லை, அது மாட்டிக்கொண்டு இருக்கிறது, அதுக்கு தப்பிக்க வழி இல்லை. ஆனால் மாட்டிக்கொள்ளாத மீன் என்பது அது சுதந்திரமாக இருக்கிறது, அது தூண்டியில் மாட்டிக்கொண்ட நிலையில் அல்ல அது இருக்கிறது. அப்போது இந்த
அனாவசியமாக நீங்கள் எந்த ஒரு செயலுக்குமே போக மாட்டீங்க. அனாவசியமான எந்த ஒரு செலவுமே செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்வீங்க. சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்வீங்க. அதிலேருந்து மாற்றம் நடக்காது. உங்களுக்கு இந்த சமூகத்தில், இந்த குடும்ப உறுப்பினருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க. கண்டிப்பாக செய்வீங்க. ஆனால் அது அனாவசியமான செயலாக இருக்காது. அனாவசியமான செலவாக இருக்காது. எல்லா அனாவசியமான செலவும் குறைந்து உங்களிடம் பணமும் மீதிப்படும். பணம் எல்லாமே நீங்கள் சம்பாதிக்கிற காசு கூட அனாவசியமாக செலவு போகாது. நீங்கள் சம்பாதிக்கும் உழைக்கும் காசு கூட எந்த ஒரு எந்த ஒரு அனாவசியமான செலவும் இல்லாமல் பணமும் கூட மீதிப்படும். அப்போது உங்களுக்கு தேவையான போது அந்த பணம் கூட உங்களுக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பணம் கூட மீதிப்பட்டு உங்களுக்கு அந்த நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து உணரும்போது உங்களுடைய பேச்சு இங்கே மாறும். மற்றவர் மீது எரிந்து விழுந்த நீங்கள், மற்றவர் மீது போட்டி பொறாமையில் இருந்த நீங்கள், அதெல்லாமே தணிந்து அந்த எரிச்சல் அழிந்து போனதன் பிறகு மற்றவர் மீது கருணையான வார்த்தைகள் தான் உங்களுடைய வாயிலிருந்து வெளிவரும். மற்றவர் மீது எரிச்சலாக இருக்காது. அப்போ மற்றவருக்கு கருணை காட்டுவீங்க. மற்றவரின் மனம் அமைதி பெறும் வகையில் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஆனந்தமான இனிமையான ஒரு காரியம். அதே போல தான் உங்களுடைய செயலும் மற்றவருக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் நடக்கும். பிறர் யாராவது உங்களுடைய செயலில் திருப்தி அடையாமல் அவர் அதிருப்தி அடைகிறார் என்றால் அப்போது நீங்கள் சத்தியத்துக்குள் இல்லை. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவருடைய செயலோ, அவருடைய பேச்சோ, அவருடைய சிந்தனையோ மற்றவரை தாக்காது, மற்றவரை புண்படுத்தாது, மற்றவரை இன்னல்களுக்கு உள்ளாக்காது. அப்போது இந்த மாதிரி உலகை வென்றவருக்கு உலகத்தின் மீது வெறுப்பதற்கோ ஒன்று இல்லாத போது அங்கே கருணை மட்டுமே மீதம் இருக்கிறது. உலகத்தின் மீது அவருக்கு கருணை தான் வரும். உலகத்தின் மீது அவருக்கு இரக்கம்தான் வரும். அப்போ அவர் இறங்கி போவாரே தவிர அவரை அடையாளப்படுத்தி அவர் உலகத்துக்கு பெரிய ஆள்னு காட்டிக்கிட்டு அவரை உச்சத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் நடக்காது. ஏனென்றால் அவர் என்று இங்கே ஒருவர் இல்லை, நான் என்று ஒருவர் இல்லாத போது அப்போ என்னை நான் இங்கே போஷணை செய்வது என்பது நடக்காத காரியம். அவர் இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டபோது, உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ அவர் உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்ய போக மாட்டார். உற்பத்தி நிலையத்தை அவர் ஊக்குவிக்க போக மாட்டார். அப்போ அதிலிருந்து மீண்டு விட்டதன் பிறகு ரச ராகன படிசாங் வேதி என்கிற சாப்பிடுவார், சுவையை அருந்துவார். ஆனால் அதை விரும்பி அருந்துவது என்பது இங்கே கிடையாது. அதை விரும்பி அதை தேடி போயிட்டு அதை பெற்றுக்கொள்ளணும், அடையணும் அப்படின்ற நோக்கம் அவரிடமில்லை. சுவையை சாப்பிடுவது என்பது இந்த உடலை அவர் நடத்தி கொள்ளணும், இந்த உடலை அவர் நடத்தி கொண்டு போகணும். அப்போ நடத்தி கொண்டு போகணும் என்பதற்காக அவர் சாப்பிட்றாரே தவிர அவர் சாப்பிடுவது என்று இங்கே அவர் ஒன்று இல்லை. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள் தான் அவர் இயங்குகிறாரே தவிர அப்போ அந்த சிஸ்டத்துக்குள் இயங்கும் அவர் இல்லை. அப்போ அவர் இல்லாமல் சிஸ்டம் இயங்குது. அப்போ சாப்பிட்ற நான் இல்லை. அப்போ ரசம் ராகன படிசாங் வேதி என்கிற போது அப்போது இந்த செயல் நடக்கிறது, செயலை செய்பவர் நான் இல்லை. அப்போது இதைத்தான் நான் சாப்பிடணும், அதுதான் எனக்கு பிடிக்கும், அது இல்லாமல் எனக்கு சரி வராது, அதுதான் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற இடத்துல இல்லை அவர் இருக்கிறார். எது இருக்கிறதோ அதில் அவர் திருப்தி பெறுவார். எது கிடைக்கிறதோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதில் அவர் திருப்தி அடைவார். அதுதான் எனக்கு வேணும், இல்லை அதுதான் எனக்கு நிச்சயமாக அது இல்லாமல் சரியே வராது அப்படின்ற நிலைக்கு அவர் போக மாட்டார். அப்படின்ற இடத்துல அவர் இருக்க மாட்டார். அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன கிடைக்குதோ அதில் அவர் திருப்தி பெறுவார், அதில் அவர் திருப்தி அடைவார். அப்போது அங்கே அந்த
உத்வேகத்துக்கு போக மாட்டார், உச்சக்கட்டத்துக்கு போக மாட்டார். அதுதான் வேணும் அப்படின்ற உச்சக்கட்டத்தில் அவர் இல்லை. அப்போ அந்த ராக தேச என்ற அந்த ஆசை கோபத்திலிருந்து அவர் இரண்டும் விருப்பு வெறுப்பு இரண்டிலும் இருந்து அவர் மீண்டு சமநிலையில் இருக்கிறார். சமநிலையை அடைந்ததன் பிறகு அங்கே ரச படிசங்வேதி ரச ராகன படிசங்வேதி என்ற ஆசைப்படுவதற்கோ இல்லை கோபப்படுவதற்கோ விரும்பி எடுத்துக்கொள்வதற்கோ விருப்பம் இல்லாமல் அதை தூர தள்ளி விடுவதற்கோ இங்கே ஒன்று கிடையாது. அப்போ விரும்பி அதை பெற்றுக்கொள்ளவோ விரும்பாமல் அதை எதிர்க்கவோ இங்கே ஒன்று இல்லை. அப்போ எதிர்க்கவும் இல்லை, எதிர்த்து நிற்பதற்கும் ஒன்று இங்கே இல்லை, விரும்பி ஏற்றுக்கொள்ளவும் இங்கே ஒன்று இல்லை. அப்போ இது இரண்டும் எல்லாமே சமநிலை அடைந்த போது அப்போது ரச படிசங்வேதி ரச ராகன படிசங்வேதி, வர்ண படிசங்வேதி வர்ண ராகன படிசங்வேதி, சத்த படிசங்வேதி சத்த ராகன படிசங்வேதி என்ற வர்ணம் தெரியுது. ஆனால் அதில் இதை பார்க்கணும், இது அழகாக இருக்குது, இந்த காட்சியை என்னால் காணணும், அதை தேடி போகணும் அப்படின்ற எண்ணத்தில் வரல. சத்தம் விளங்குது, சத்தம் கேட்குது, ஆனால் அது இனிமையான சத்தம், இது எனக்கு பிடிக்காத சத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. சத்தம் எல்லாமே வெறும் சத்தம் மட்டும்தான். வர்ணம் எல்லாமே வெறும் வர்ணம் மட்டும்தான். சுவை எல்லாமே வெறும் சுவை மட்டும்தான். ஆனால் அதை பார்ப்பவரோ அதை கேட்பவரோ அதை உணர்பவரோ இங்கே இல்லை. அப்போ இது எல்லாமே சிஸ்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்களுக்கு வழக்கம் போல் வர்ணம் தெரிகிறது, காதுக்கு சத்தம் வழக்கம் போல் கேட்கிறது, மூக்குக்கு வாசனை துர்நாற்றம் வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்கிறது, நாக்குக்கு சுவையை வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்கிறது, உடலுக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான ஸ்பரிசத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது எங்கேயும் இருப்பது கிடையாது. கண்களுக்கு வழக்கம் போல் தெரிவது போல, காதுக்கு சத்தம் வழக்கம் போல் கேட்பது போல, மனதுக்கு எண்ணங்கள் வழக்கம் போல் வருகிறது போகிறது. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு அவர் ஈடுபாடு கொடுக்காமல், எண்ணங்களில் அவர் மூழ்காமல், எண்ணங்களின் பின் அவர் போகாமல், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து அந்த ஆசை கோபம் மாயை என்ற மனதின் மாயிலிருந்து மீண்டு, துன்பத்திலிருந்து மீண்டு விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தினூடாக மனிதன் அனாவசியமான செயல்களில் இருந்து மீண்டு இந்த எளிமையான வாழ்க்கையில் மன நிம்மதியாகவும் மன ஆறுதலாகவும் அமைதியாகவும் சாந்தமான இனிமையான சுவையில் வீட்டிருக்கிறார். அப்போ இதுதான் நிர்வாண சுவை. இப்போ இந்த நிர்வாண சுவையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் இந்த புத்தோத்பாது தமிழ் போதனைகள், இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.